போகணும் சார். அரை மணி நேரமா நிக்கிறோம். பேஷண்ட் இருக்காங்க உள்ளுக்குள்ள, ஹார்ட் பேஷண்ட். உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாயாரின் உயிரை காப்பாற்ற பெண் மருத்துவர் கண்ணீருடன் போராடிய காட்சி காண்போரின் நெஞ்சை உலுக்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மருத்துவராக பணியாற்றி வருபவர் சுபாஷ் சங்கரி. இதய நோயால் பாதிக்கப்பட்ட தனது தாயாரை மேல் சிகிச்சைக்காக சென்னை அழைத்துச் செல்வதற்காக திருச்சி விமான நிலையம் நோக்கி காரில் புறப்பட்டார். ஆனால் திருச்சி விமான நிலையத்திற்கு அருகில் புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இரும்பு தடுப்புகளை அமைத்து வாகனங்கள் எதுவும் செல்லாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருந்தனர். அதே சாலையில் முதல்வர் சாலை வலம் சென்றதால் வாகனங்கள் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. மாற்றுப்பாதையில் வாகனங்களை திருப்பிவிடவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மருத்துவர் சுபாஷ் சங்கரியின் கார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டது. இந்த சூழலில் தாயாருக்கு நேரிட்ட மூச்சு திணறல் அவருக்கு மேலும் கவலையை ஏற்படுத்தியது. இதனால் காரிலிருந்து கீழே இறங்கிய மருத்துவர் சுபாஷ் சங்கரி தனது காரை விமான நிலையத்திற்கு செல்ல அனுமதியுங்கள் என்று போக்குவரத்து காவலர்களிடம் கண்ணீர் விட்டு கதறினார். அரை மணி நேரமா நிக்கிறோம். பேஷண்ட் இருக்காங்க உள்ளுக்குள்ள, ஹார்ட் பேஷண்ட். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு காவல்துறையினர் வாகனங்கள் செல்ல அனுமதித்தனர். உடனே சுபாஷ் சங்கரி சாலையின் குறுக்கே பதற்றத்துடன் ஓடியவாறு வாகன நெரிசலை சரி செய்தார். அவருக்கு மற்றொரு நபரும் உதவினார். இதைத் தொடர்ந்து திருச்சி விமான நிலையம் சென்ற பெண் மருத்துவர் சுபாஷ் சங்கரி தனது நிலையை விமான நிலைய அதிகாரிகளிடம் எடுத்துக் கூறி தாயாருடன் சென்னை புறப்பட்டு சென்றார்.